ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் சரஸ்வதியில் இன்றைக்கி என்னாச்சுன்னாக்கா, தமிழ் வெளியில் பைக்கில் போயிட்டுருக்காரு. பைக்கில் போய்கிட்டே இருக்கும்போது 4 பேர் ரவுடி பசங்க அங்கேருந்து தமிழை என்ன மேகநாட்டே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பெரிய பெரிய கட்டையை வச்சுக்கிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது தமிழும் 2-3 பேரை எதிர்த்து அடிக்கிறாரு. ஆனால் 4-5 பேர் அடிக்கும்போது என்ன பண்ண முடியும்? அந்த நேரம் பயங்கரமாக தலையில் ஓங்கி அடிச்சிடுறாங்க தமிழுக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது. அந்த நேரம் பார்த்தாக்கா நம்ம நமச்சி வந்துடுறாரு. அவர் பைக்கில் வந்தோன்னே தமிழை அடிக்கிறத பார்த்தோன்னா அங்கேருந்து ஓடியாந்து யார்ரா நீங்கன்னொன்னே தமிழ் மேலே விழுவுற மொத்த அடியும் நமச்சி மேலே தான் விழுவுது. தமிழ் பாவம் அவர் நமச்சி அடி வாங்குறத பார்த்தோன்னே நமச்சி அடி வாங்கி தலையில் அடிபட்டு கீழே விழுவுறாரு. நமச்சின்ட்டு நீ போடான்னு சொல்லிட்டு நமச்சி அடி வாங்குறாரு. தமிழ் நீ போ அப்படின்னு. ஆனால் நமச்சி அடி வாங்குறத பார்த்தோன்னா ஐயோ நமச்சின்ட்டு 2 பேருக்கும் நல்ல அடி. அதோட என்னென்னா யாரோ ஓடியாந்து யாரா நீங்கன்னு விரட்டி விட்டுறாங்க. அவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் கொண்டு நமச்சி தான் கூட்டு போகிறாரு. நமச்சி தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாரு. என் நண்பனை காப்பாற்றுங்க, தமிழுக்கு ஒன்றும் ஆகாது, தமிழ் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படி இப்படின்ட்டு கூட்டு போகிறாரு. அப்போ தலையிலேருந்து ஒரே ரத்தமாக ஊற்றுது நமச்சிக்கு. ஆஸ்பத்திரி போனோன்னே இது மாதிரி 4 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னா உங்களுக்கும் அடிபட்டுருக்கு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. என் நண்பனை காப்பாற்றுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அட்மிஷன் போட்டுடுறாரு. தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. உடனே சரஸ்வதிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணும் பொழுதே பார்த்தாக்கா சரஸ்வதி உடனே நமச்சி என்ன கால் பண்ணுறாருன்னா சரி எடுத்து என்னான்னு பேசுங்க அப்படின்னோடனே சரின்னு எடுத்து என்னான்னு கேட்டோன்னே இது மாதிரி தமிழை 4 பேர் அடிச்சிட்டாங்கம்மா, இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் தான்மா சேர்த்துருக்கேன், சீக்கிரமே எல்லோரும் வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. விழுந்த உடனே நமச்சியை கொண்டு போய்ட்டு அவருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கோதையம்மா காலையிலேயே டென்ஷன், சாமியை பார்த்து ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. இப்போ ஏன் அப்படி இருக்கேன்னு நடேசன் கேட்குறாரு. இல்லை ஏதோ ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க, மனசே சரியில்லை, காலையிலேருந்து ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நமச்சி பேசிட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. நமச்சி பாவம் அவன் நல்லா இருக்கணும், தமிழோட கம்பெனி நல்லா இதாகணுன்ட்டு தான் அவன் போய் சொல்லியிருக்கான். அவன் பேசிட்டு போனதுலேருந்து மனசு சரியில்லைங்கன்னொன்னே சரி தமிழ் வந்தோன்னா தமிழ்கிட்ட பேசலான்னு சொல்லி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மாதிரி தமிழ் ஃபோன் பண்ணிட்டார் இவர் நமச்சி. உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க எல்லோரும். போனாக்கா தமிழுக்கு அதிகம் அடி கிடையாது. தமிழுக்கு ஓரளவுக்கு கையில் தான் கிராச் ஆகிருக்கு, தமிழுக்கு ரொம்ப அடி இல்லை. ஆனால் நம்ம நமச்சிக்கு தான் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாருமே ஓடி போய் நமச்சியை தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னென்னா அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்கேனு இதெல்லாம் எடுத்துருக்கோம், ரிப்போர்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். அவருக்கு வயிற்றுலலாம் ரொம்ப அடிபட்டிருக்கு, அதனால் மூச்சோட கொஞ்சம் திணறாரு, அதனால் இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஆனால் தமிழ் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு பார்க்கும்போதே நமச்சி எங்கேங்கிறாரு. நமச்சி தான் என்னை காப்பாற்றினானே, நமச்சி மட்டும் வரலைனாக்கா இந்நேரம் என்னை கொண்டிருப்பாங்க அப்படின்னா யார் இது மாதிரி செஞ்சது, என்ன அது உனக்கு யாரா இந்த அளவுக்கு எதிரி இருக்காங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. உடனே எனக்கு என்னம்மா தெரியும், திடீர்னு மேகனாட்டே பிரச்சனை வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு மேகனா பேரை சொல்லிட்டு தாம்மா அடித்தாங்க, வந்தவங்க எல்லாம் மேகனாவை தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரஸ்வதி கிளம்பிட்டாங்க. கிளம்பி கார்த்திக் கூட துணைக்கி போகிறாரு. நேராக மேகனா இப்போ என்னன்னா மேகனாவோட கம்பெனியில் அர்ஜுன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போயிட்டாங்க நேராக. அங்கே போனோடனே என்னன்னாக்கா அங்கே அங்கிள் எல்லாருமே இருக்காங்க. போயிட்டு செமையாக ரைடு விட்றாங்க நம்ம சரஸ்வதி. கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறாங்க. உனக்கு அவ்வளோ கொலவரி பிடிச்சிருக்கியா, நீயும் ஒரு பொண்ணு தானே, அவர் தான் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டாரு, அவர் மேலே தப்பே இல்லை அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டாரு, நீ ஆள் வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிய, நீலாம் ஒரு பொண்ணா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி என்னன்னாக்கா கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிக்க போகிறாங்க மேகனாவை. அதை உடனே அவங்க அங்கிள் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு ரெக்கார்டிங் போட்டாராம். அதை உடனே இப்போ ரெக்கார்டிங் எடுத்துட்டாங்க. சரஸ்வதி சொல்கிறது என் தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுனா உனக்கு அவ்வளோதான், உன்னை நான் காலி பண்ணிவிடுவேன், இப்போவே உன்னை கொலை பண்ணி போட தான் வந்தேன், தப்பிச்சிட்டேன், தமிழுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் தமிழ் மேலே ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை கொன்னுடுவான் கண்டிப்பாக, நான் எந்த ரேஞ்சில் வேணாலும் போயிடுவேன், கவலைப்படாத, உனக்கு உன்னோட சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் அங்கிள் அவர் ஃபோனில் ரெக்கார்டிங், பாக்கெட்டில் இருக்குது ஃபோனு, அப்படியே ரெக்கார்டிங் பண்ணுறாரு. டக்குன்னு ஒன்றே ரெக்கார்டிங் தான். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சரஸ்வதி திட்டிட்டு போயிடுறாங்க, கார்த்தியும் போயிடுறாரு. இப்போ பார்த்தாக்கா சொல்லிட்டு போகிறாரு கார்த்தி. ஆனால் எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணன் தான் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். நீ என்னன்னா இந்த கிரிமினல் கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய பிஸ்னஸ் உமன்னு சொல்லிக்கிற, நீயும் கிரிமினல் தான்,
நீ ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் உமன்லாம் கிடையாது, நீனுமே கிரிமினல் தான் அப்படின்னு கார்த்திக் சொல்லிவிட்டு எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவ்வளோதான், யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே என்னென்னா மேகனா உடனே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க உடனே வந்துட்டு அர்ஜுனை கேட்குறாங்க, நான் தான் அவ்வளோ அளவுக்கு சொன்னேன் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீறி எதுக்காக நீங்கள் செஞ்சீங்க, அடிக்கிறதுக்கு எப்படி ஆள் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உடனே அர்ஜுன் வந்து என்ன சொல்லிடுறாரு, அவங்க அங்கிள் மேலே பழிய தூக்கி போட்டுடுறாரு. அவங்க அங்கிள்கிட்ட கேட்குறாங்க, நான் அந்த அளவுக்கு அன்றைக்கி வேணாம் தமிழ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியும் மீறிட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க ஆள் அப்படின்னா என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவனே அங்கிள் அப்படியே நடிக்கிறாரு அழுகுற மாதிரி. உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி நீ பிஸ்னஸில் எந்த அளவுக்கு இருந்த, உன்னை பார்த்தாலே மேகனானாலே அந்த அளவுக்கு எல்லாம் பயப்படுவாங்க, உன் பேர் புகழ் எல்லாத்தையும் கெடுத்தவன் அந்த தமிழ், என் மனசு ஆறவே இல்லைம்மா, நீ உன்னை வந்து இப்படி ஏமாற்றிட்டான், லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான், அதுக்காக தாம்மா நான் அடித்தேன், நான் தாம்மா சும்மா லைட்டாக தட்ட சொன்னேன், இந்த அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு தப்பிச்சிட்டாரு அங்கிள். இப்போ வந்து மேகனா சொல்கிறாங்க, அன்னைக்கே தமிழ் சொன்னான் என்கிட்ட உன் கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி, அது கரெக்டு தான், உங்கள் எல்லாரையும் நம்பவே கூடாது, நான் வந்துட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து இதை மாதிரி செஞ்சுருக்கீங்களே, அவன் தமிழுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாகி அவன் ஏதோ அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்துச்சுனாக்கா அந்த பாவம் யாரை வந்து சுற்றும், என்ன தானே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மேகனா போயிடுறாங்க. இப்போ வந்து அங்கிள் டீமு அர்ஜுன் டீமு வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு தமிழை எதுவும் பண்ண வேணாம், கொஞ்ச நாளைக்கு ஆற போடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தமிழை அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு இங்கே திட்டுறாங்க, கோதையம்மாலாம் சொல்கிறாங்க, நீ ஏமா அங்கே போய் பிரச்சனை பண்ணுற, தேவையாது, அவங்க தான் அந்த கூட்டம் தான் அப்படிப்பட்ட கூட்டம் தான் தெரிஞ்ச கதை தானே, என்னத்துக்கு நீ அங்கே போய் சத்தம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கோதையம்மாலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் என் மனசு தமிழுக்கு இப்படி நிலமையை பார்த்தோன்னா மனசு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நமச்சி வந்துட்டு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது, நல்லா இருக்கார், கொஞ்சம் ஒரு நான் தமிழுக்கும் ஓரளவுக்கு ஒரு 3 நாளைக்கு பெட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இங்கேயே, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், 2 பேர் உயிருக்கும் ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதை மாதிரி வந்து நமச்சிக்கு பரவாயில்ல, இப்போ உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. தமிழ் ஒன்றே சொல்கிறார், நமச்சி மட்டும் அந்த இடத்துல வரலைனாக்கா இந்நேரம் வந்து நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னா. சரஸ்வதி, நான் கூட அந்த அண்ணனை வந்துட்டு ஏதோ திட்டி அனுப்பிட்டேன் நமச்சி அண்ணனை, இப்போ தான் அவர் என் தாலியே காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க டயலாக் பேசுகிறாங்க. தமிழ் சொல்கிறாரு, ஒரு சிறந்த நண்பன்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு நிரூபிச்சிட்டான், இனிமேல் நமச்சி இல்லாமல் நான் கிடையாது, நமச்சி தான் என் உயிரையே காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதோட முடிச்சிருக்காங்க. ஆனால் நமச்சி அந்த இடத்துல அடி வாங்கும் போது உண்மையிலே எனக்கு நாடகத்தை அன்னியில் எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. உண்மையிலே சொல்லப்போனாக்கா அது யாருக்கும் அந்த தைரியம் வராது. ஏன்னா ஒரு 4 ரவுடி பசங்க அடிக்கும் போது அவங்க கத்தி எல்லாமே கூட தான் வச்சுருப்பாங்க. எப்படியாப்பட்ட நண்பனாக இருந்தால் கூட நம்ம எதுக்கு போகணுன்னு ஒதுங்கி தான் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஓடி போய் தமிழ் மேலே ஒரு அடி ஃபுல்லாக நமச்சி மேலே தான் விழுந்துச்சு. அந்த நிமிஷம் வந்துட்டு தமிழ் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த அடி ஃபுல்லாக அவர் வாங்கிக்கிட்டார் நமச்சி. அந்த நிமிஷம் வந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நண்பன்லாம் கிடச்சாக்கா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்க எப்படி எப்படியோ போயிடலாமேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப உருக்கமாக இருந்தது அந்த சீனு. ஆனால் நமச்சி ஏதோ இந்த இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால இதுக்கப்புறம் தமிழ் நமச்சியை விட மாட்டார், இதுக்கப்புறம் மன்னிச்சு ஏற்றுக்குவார். அவர் நல்லா இருக்கணும்னு தானே அவர் பண்ணார், சரஸ்வதியோட வாழ்க்கையை கெடுக்கணும்லாம் அவர் அப்படி பண்ணலையே. தமிழ் வாழ்க்கையில் அர்ஜுனுக்கு முன்னாடி நல்லா பெரிய உயரத்துக்கு வரணுன்னு தானே அவர் பண்ணார், அந்த கம்பெனி கிடைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த நமச்சியை புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நமச்சியும் தமிழையும் யாரும் பிரிக்க முடியாது. பார்க்கலாம். இப்போ வேறு அங்கிள் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்காரு, நம்ம சரஸ்வதி போய் மேகனா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறத. அடுத்து மேகனாவை ஏதாவது பண்ணிவிட்டு சரஸ்வதி மேலே தூக்கி பழியை தூக்கி போடுவாங்களோ என்னமோ தெரில. இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா என்ன பண்ணுறது? பார்க்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த அர்ஜுனு. முதல்ல இந்த அர்ஜுனை வந்துட்டு ஏதாவது பண்ணால் தான் அந்த குடும்பம் உருப்பிடும். அர்ஜுனை அப்படியே மன்னிச்சு ராகினிக்காகன்னு விட்டுக்கிட்டே இருந்தால் அவர் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ வேறு கம்பெனி திறப்பு விழாவை பெரிய லெவலில் பண்ணாங்களாம். அப்போ தான் கோதையம்மா குடும்பம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே காண்டாவாங்களாம். வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி முடிக்க போகிறாங்க தமிழ் சரஸ்வதின்னு பார்க்கலாம். ஆனால் நான் தமிழுக்கு எதுவும் ஆகலை. சீரியஸாக இருக்கார் நமச்சின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பாவம், நல்ல மனசுனாச்சே, நல்ல மனசு தமிழுக்கு. இது நமச்சிக்கு நண்பனுக்காக வேண்டி வீட்டை விட்டு அந்த வீட்டையும் விட்டு நமச்சியை காலி பண்ணி அனுப்புனப்பெல்லாம் கூடவே நின்னாரு பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட தமிழை விட்டு அந்தாண்ட போகல.
அதனால் நமச்சி மாதிரி ஒரு ஆள்னால் நான் தமிழ் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவருக்கு இது. நமச்சி பொழைச்சிக்கிட்டாருன்னு சொன்னோன்னு தான் எனக்கு மனசு சந்தோஷமானதே. ஓகேங்க, இன்றைக்கி இதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.